எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இன்றைக்கி இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செட் ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது, வேர் டு ஸ்டடி. நான் எங்கே படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கேயாவது நான் படிக்கணுமா, வீட்டில் தான் படிக்கணும். ஆனால் அதோட முக்கியம் இப்போ மெயின்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட் எக்ஸாம் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. அதுக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்றது க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த காம்படிஷனில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்கும். அதில் படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். 99% பேர் அதில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குங்க. ஸோ என்னென்னா அதுக்குன்னு தனியான ஒரு முறை பயிற்சி அப்படின்றது தேவைப்படுது. அதே மாதிரி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ஒரு முறையை உருவாக்கி வச்சுருக்காங்க. வீட்டிலே இருந்து படித்து பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லாமல் இல்லைங்க. ஒரு 10% பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. அது குரூப் 1ஓ குரூப் 2ஓ எழுதியிருப்பாங்க. ஸோ புதுசாக நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு அகாடமி அப்படின்றது உங்களுக்கு பெரிய லெவலில் உதவும். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த அகாடமியை நான் எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கட்டாயமாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் போய் சேருங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டியாக இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்க்குறப்ப அந்த பையனுக்கு என்ன தோணும், அந்த பொண்ணுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் இந்த மெயின்ஸ் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றேன். நான் என்னென்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு அவங்க நல்லா டெஸ்ட்டு வைக்கணும், நிறைய டெஸ்ட்டு வைக்கணும். அப்புறம் அந்த கிளாஸ் ரூம் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்புறம் மெட்டீரியல் நல்லா தரணும். அந்த மெட்டீரியல் இருந்தே எல்லாமே எக்ஸாமுக்கு வந்துடணும். அப்புறம் அந்த கிளாஸ் எடுக்கிறவங்க நல்லா எடுக்கணும். அப்புறம் வேறு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஊரில் நடுவுலேயே இருக்கணும், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இங்கே இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்து பார்க்குறப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது தான். சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அப்படின்னா, இது ஜென்ரலைஸ்டான ஒரு எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக இந்த மெயின்ஸ்க்கு அப்படின்றது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அப்படின்னா, ஸோ நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட் ஒரு கிளாஸ் லெக்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்றவங்க ரொம்ப திறமையானவர்களாக இருக்கணும். சார் இது மெயின்ஸ் ஒரு டெஸ்ட்டு, அதை நான் எழுத போகிறேன், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் என்னால் எழுத முடியும் அப்படின்றது கிடையாதுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு பாப்புலேஷன் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் இருக்குது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்குது. அது உங்கள் டாபிக் கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 5 கேள்வி அப்படின்றத கொடுத்துட்றாங்க. அந்த 5 கேள்வியை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை போய் நீங்கள் எழுதுறீங்க. அப்போ என்ன ஆகிடுது, அதே கொஸ்டினே உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் வருமா அப்படின்னா வராது, வேறு கொஸ்டின் கூட வரலாம். ஸோ வேறு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸோ அப்போ என்ன ஆகிடும், பாப்புலேஷன் அப்படின்னா அந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு பாப்புலேஷனுடைய டாப் டு பாட்டம் எல்லாருமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே லெக்சர் அப்படின்றது எப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் அவர் கையில் எடுத்துகிட்டு வந்துடுவார், அதை பார்த்து படிப்பார், அந்த பசங்க அதை நோட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே முறையாக இருக்குது. இங்கே டிஎன்பிஎஸ்சி கிளாஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்குது. ஆக்சுவலாக லெக்சர் அப்படின்றவர் அவர் மடை திறந்த வெள்ளம் போல் சொல்லணும். சரிங்களா? நாங்கள் டாக்டர் சங்கர் சரவணன் அப்படின்ட்டு அவர் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இருக்காருங்க. எம்ஏஎஸ்சி டாக்டர். அவர் கிளாஸ்லாம் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அவர் நோட்ஸு அது கையில் எதுவுமே கொண்டு வர மாட்டார். அவர் பாட்டுக்கு பேசுவார், 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுப்பார். அவர் வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையும் எக்ஸாமில் இருக்கும். அப்படியே நமக்கு மண்டையில் ஏறிடும், புரிஞ்சிட்டா நம்ம உட்காந்து படிக்கணும் அப்படின்ற நேரமே ரொம்ப கம்மியாகிடும். அந்த படிக்கிற நேரத்தை கம்மி பண்ணணும் வாத்தியார் அப்படின்றவங்க. ஸோ அது கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸில் நடத்துகிற ஒரு மெட்டீரியல் கையில் கொடுத்துட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மெட்டீரியலில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திரும்பி போய் வீட்டில் படிக்கிறதுக்கு, நார்மலாக மெட்டீரியல் கொடுத்து நீங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, நல்லா சொல்லி தந்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு ஹாஃப் டேலேயே உங்களுடைய டேவை சேவ் பண்ணிவிடுவீங்க நீங்கள். ஸோ அது மாதிரியான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்களா அந்த இன்ஸ்டியூட்டில் அப்படின்றத தயவுசெய்து விசாரிச்சுட்டு அப்புறமா போய் சேருங்க. ஸோ முதல் பாயிண்ட் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் டெஸ்ட்டு மட்டும் எழுத போகிறேன், ஏற்கனவே நீங்கள் குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருந்தால் ஓகேங்க. இல்லை அப்படின்னா இந்த நான் சொல்கிற முறையை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்ஸ்டியூட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பசங்களுக்கு லூசிடாக அவங்க என்னென்ன எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்றத மெட்டீரியலை வடிவமைச்சு கையில் தந்துடணும். சரிங்களா? ஒரு சில இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளோட் ஆகுது, சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த மெட்டீரியல் தான் இருக்குங்க. வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மெட்டீரியல் அப்படின்றது நிறையா ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில நல்ல அகாடமியை கூட ரொம்ப சுமாரான மெட்டீரியல், அது பார்த்திங்கன்னா எதுக்கும் உருப்படாமல் இருக்கும், ஒன்றுத்துக்கும் உதவாத மெட்டீரியலாக இருக்கும், அதை கையில் கொடுத்துருவாங்க.
ஸோ அதை கையில் கொடுத்துட்டு இதுலேருந்து நோட்ஸ் எடுத்து படிங்க அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் நிறைய இன்னும் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லேயுமே கூட அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. நமக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும் மெட்டீரியல் அப்படின்னா 100% அந்த மெட்டீரியலால் நமக்கு உதவி இருக்கணும், சரிங்களா? அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 90% அந்த மெட்டீரியல்லேருந்து நமக்கு நம்மளுடைய கேள்விக்கான பதில்களை 90% அந்த மெட்டீரியல்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். மீதி 10% இருக்குது இல்லைங்களா, அதை நீங்களாக தேடி கண்டுபிடிக்கணுங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்றது ஒரு சில அகாடமியில் அப்படியே அந்த டாப்பிக்கோடு சேர்த்து எல்லாத்தையுமே தந்துடுறாங்க. ஸோ அப்படி தரப்போ என்ன ஆகிடுது, எதனால் நான் 90% அப்படின்னு சொல்கிறேன்னா, விடைத்தாள்கள் தனித்தன்மையோடு இருக்கணும். பேப்பர் எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு அந்த விடைத்தாள்கள் மற்ற தாள்கள்லேருந்து வித்தியாசமாக இருக்கணும். உங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த ஒரே மெட்டீரியல் நீங்கள் அதே படிச்சுட்டு அதே மாதிரி தான் அவங்க கூட இருக்கிற 100 பேரும் படிப்பாங்க. படிச்சுட்டு எழுதிட்டா வச்சுக்கோங்களேன், வித்தியாசமே இருக்காது. எல்லாத்துக்கும் 3 மார்க் போட்டு போயிடுவாங்க. யாருக்கு 4 மார்க் போகிறாங்களோ அவங்க தான் சர்வீஸ் வாங்குவாங்க. ஸோ யூனிக்காக இருக்கணும். அதற்காக ஒரு 10% நீங்கள் தேடுங்க, சரிங்களா? கூகுளில் தேடுங்க, ஸ்டாண்டர்டான புக்கில் தேடுங்க. ஒரு 2 பாயிண்டாவது உங்களோட பாயிண்டாக இருக்கட்டும். 10 பாயிண்டில் 2 பாயிண்டாவது உங்களோட பாயிண்டாக இருக்கட்டும். அது வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரியான தனித்தன்மையோட ஆன்சரை நீங்கள் உருவாக்குங்க. ஸோ மெட்டீரியல் நல்லா இருக்கணும். ஒரு 90% அந்த மெட்டீரியல்லேருந்து படித்தாவே போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மெட்டீரியலாக அந்த மெட்டீரியல் இருக்கணும், சரிங்களா? ஸோ மெட்டீரியல் அப்படின்னா ஒரு 12 மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஒரு பேஜில் முடிச்சிடுறாங்க அப்படின்னு இல்லை. ஒரு 1.5 பேஜில், ஒரு 2 பேஜில் அதை சார்ந்து வரக்கூடிய கேள்வி இருக்குது இல்லைங்களா? இப்போ மெக்காலே கல்வி பற்றிலாம் கேட்டிருக்காங்க. கல்வி கொள்கை, எஜுகேஷன் அப்படின்றது நமக்கு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் இருக்குது. கல்வியறிவின்மை அப்படின்றது. ஸோ இதற்காக ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிளாஸில் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த மெக்காலே பற்றி நீங்கள் படிக்கவே வேணாம். ஆமாம், ஆரம்ப காலத்தில் இது மாதிரி தான் இருந்தது. தாய்மொழி வழி கல்வி அப்படின்றத கொண்டு வரணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும். ஸோ அவர் தான் வந்து இந்த கீழ் திசை நோக்கி பாயும் கல்வி, மேலே ஒருத்தவங்க படித்தா போதும், அப்பர் கேஸ்டில் இருக்கவங்க படிச்சுட்டு அவங்க வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. அந்த மாதிரியான கல்வி முறையை அவர் கொண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸில் எடுக்கிறப்ப நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி இருந்து அதுக்கான ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டீரியலில் ஒரு 90% நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ வெரி குட், சரிங்களா? ஸோ மார்க் நீங்கள் அந்த அகாடமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது போகலாம். அடுத்து நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுங்க ரொம்ப 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 முக்கியமானது. நிறையா 30 டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு மிக சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், காலி. சத்தியமாக சொல்கிறேன், காலி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட்டு நீங்கள் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எழுதவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு உங்களால் முடியுமா? அவங்க ஒரு மெட்டீரியல் தருவாங்க. அந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதணும், வீட்டில் ஆன்சர் எழுதி பார்க்கணும். ஒரு 4 நாளாவது ஆகும் அதை நீங்கள் படித்து பண்ணுறதுக்கு. அரைகுறையாக படிச்சுட்டு போவீங்க. 300 மார்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 மார்க் தான் படிச்சுட்டு போவீங்க, 100 மார்க் விட்டுருவீங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கும் அதே மாதிரி பண்ணுவீங்க. என்னன்னா இந்த 200 மார்க் நீங்கள் படித்ததும் ஒரு 6வது 7வது டெஸ்ட்டில் கேட்டால் அதுவும் புதுசாக இருக்கும். நீங்கள் 1 மாதம் கழிச்சு அது திருப்பி நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர் எடுத்து பார்க்குறப்ப இது நான் தான் எழுதுனேனா அப்படின்னு இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை கம்மியாக வைக்கணும். ஒரு 20 டெஸ்ட் அப்படின்றது போதுமானது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் படிச்சுட்டு கடைசி 1 மாதத்தில் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒன்று கூட, அதாவது 3 நாளைக்கு ஒன்று கூட வைக்கலாம். ஸோ அது மாதிரி 20 டெஸ்ட்டு மட்டும் வைக்கிறாங்களா அப்படின்றத பாருங்கள். 25 டெஸ்ட்டு, 30 டெஸ்ட்டு, 40 டெஸ்ட்டு அப்படின்னு ஊரை ஏமாற்றுவாங்க. அது நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான், சரிங்களா? ஸோ என்னென்னா உங்களுக்கு படித்தது எல்லாமே ரீகால் பண்ணி ஞாபகம் வைக்கணும். ஒரு 300 மார்க்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் கொடுக்குறப்போ 1 வாரம் ஆகும் அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி அதை எழுதி பார்த்து பண்ணுறதுக்கு. அந்த டைம் தராங்களா அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1.5-2 மாதத்துக்காவது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொண்டு போகிறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கான பிரச்சனை. நீங்கள் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அது பெரிய டேஞ்சரில் போய் முடியும். இப்போ நீங்கள் இதை ஃபீல் பண்ண, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இப்போ வந்து பெருசாக தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 30 டெஸ்ட்டு அப்படின்றத எழுதிட்டு திருப்பி உங்களுடைய முதல் பேப்பரையோ 2வது பேப்பரையோ எடுத்து பார்க்குறப்ப பாவமாக ஆகிடுவீங்க நீங்கள். ஓகே, அடுத்து பேப்பர் எவாலுவேஷன். பேப்பர் எவாலுவேஷன் நாங்களே பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து நான் 40 ரூபா தரேன், 50 ரூபா தரேன், பேப்பர் தீர்த்தி கொடுங்கன்னு ஒரு கட்டு பேப்பர் கொடுத்துருவாங்க. நம்மளும் காசு வருதுன்னு அடின்னு அடிப்போம், சரிங்களா? படிச்சுலாம் பார்க்க மாட்டோம், கண்ணை மூடிட்டு அடிப்போம் சில இன்ஸ்டியூட்ஸில், சரிங்களா? சென்னையில் இருந்தப்போ. ஓகே, ஸோ என்னென்னா பேப்பர் எவாலுவேஷன் முறையாக பண்ணுறாங்களா, ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கா? ஸோ அடுத்து ஃபீட்பேக்கும் இருக்கும். பேப்பர் எவாலுவேட் பண்ணுறப்ப ஒரு 6 மார்க் கேள்விக்கு அவங்க 2 மார்க் போட்டாங்கன்னா எதனால் 2 மார்க் போடுறாங்க, ஏன் இன்னும் 2 மார்க்கை சேர்த்து போடல அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி சும்மா 2 மார்க் 1 மார்க் 1/2 மார்க் அப்படின்லாம் போட்டுட்டுலாம் போகக்கூடாது. ஸோ அந்த ஃபீட்பேக்கை கரெக்டாக, அதாவது அந்த எவாலுவேஷன் கரெக்டாக பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்காக தரணும், சரிங்களா? ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம்.
கடைசி வரைக்கும் தப்பு பண்ணுவோம், ஆனால் கடைசியில் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் எழுதுறப்ப ஒரு தப்பு பண்ணுவீங்க, அடுத்த டெஸ்ட் எழுதுறப்ப ஒரு தப்பு பண்ணுவீங்க. ஒரே தப்பி திருப்பி பண்ணாமல் புதுசாக தப்பு நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு தப்பு பண்ண உடனே அதை சொல்லிடுவாங்க இது தப்பு அப்படின்ட்டு, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அடுத்த டெஸ்ட் எழுதுவீங்க, அடுத்ததில் வேறு ஏதாவது தப்பு பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃபாக எழுதுவீங்க, ஒரு சிலதெல்லாம். ஒரு சிலது வந்து என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட்ஸாக எழுதுவீங்க. ஒரு சிலதுக்கு ஃப்ளோ சார்ட்டுக்கு பதிலாக பை சார்ட் போடுவீங்க. ஸோ எந்த இடத்துல எதை போடணும் எதை பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து திருன்னு முடிச்சுட்ருப்போம், சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஃபீட்பேக் அண்ட் பேப்பர் எவாலுவேஷன் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களா அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த குரூப் 1ல் இருக்கிறவங்க பேப்பர் எவாலுவேட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கரண்ட் ட்ரெண்டில் இருக்கவங்க, சரிங்களா? இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் திருத்துறாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ இது மாதிரியான ஆளுக திருத்துகிற பேப்பரை நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஃபைனல் எக்ஸாமுடைய மார்க்கோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். இல்லை யாரோ ஒரு குட்டி பையன் இப்போ தான் வந்து குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்கிறான் வந்து திருத்துறான் அப்படின்னா அதெல்லாம் சரியாக வராதுங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் உங்களுக்கு கரெக்டாக தரணும். ஒரு ஃபீட்பேக்கும் உங்களுடைய அடுத்த ஆன்சரை வளப்படுத்தும், சரிங்களா? அதுதான் உங்களுக்கு உங்களுடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். டாப்பர் பேப்பர் அந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேராவது நல்லா எழுதியிருப்பாங்க. அந்த 4-5 பேப்பரை உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் போய் அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு ஓகே இதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இவங்களுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது, நம்மளோடது எப்படி இருக்குது, நம்ம எதெல்லாம் மாற்றிக்கணும், கண்டென்ட் ஏன் நம்ம கம்மியாக இருக்குது இவங்களது அதிகமாக இருக்குது, ஏன் இவங்களுடைய ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி இருக்குது, நாமளும் இது மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரணும். அந்த டாப்பர் பேப்பர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கையில் வந்து ஓகே இது மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு இலக்கோடு நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அது இருக்கா அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக பார்த்துக்கோங்க. ரீடெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூட் காரனுக்கு பண்ணுற இன்னொரு பைத்தியக்காரத்தனை என்னென்னா ரீடெஸ்ட்டு. ஸோ இவங்க ஒரு மார்க்கு இல்லைனா ஒரு குவாலிட்டியாக எழுதுறத வச்சுட்டு இல்லை ரீடெஸ்ட் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ ஒருத்தன் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் மெயின்ஸ் படிக்கிறான். ஸோ அவன் எழுதிட்டு வரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரீடெஸ்ட் போ அப்படிம்பாங்க. ஸோ ஒரு வாரம் அவன் படிச்சிருப்பான். ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரீடெஸ்ட்டு. ஸோ 2வது வாரமும் அவன் வந்து என்ன பண்ணுவான், அதை படித்து எழுதுவான், அதுக்கும் ரீடெஸ்ட் போடுவாங்க, சரிங்களா? ஒரு 15 நாள் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த ரீடெஸ்ட்லேயே போயிடும். ஸோ ரீடெஸ்ட்லேயே போகிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாகிடும். அவங்க படித்து எழுதுறது அதாவது ஒரு மாதத்தில் அவங்க எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கம்மியாகிடும். ஒரு மாதத்தில் அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 3 சப்ஜெக்டில் ஒரு டெஸ்ட்டாவது எழுதிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ரீடெஸ்ட் அப்படின்ட்டு அவனை வந்து ஒரே டெஸ்ட்டில் உட்கார வைக்கிறதுல பெரிய அர்த்தம் கிடையாது. இந்த ரீடெஸ்ட் போடுற மாதிரியான இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள், சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்லேயே நிறைய தடவை ஒரு 4-5 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு நீங்கள் அதை எழுத ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சு பண்ணணும், ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸு. ஸோ ஃபீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறைய விதமான ஃபீஸஸ் அப்படின்றது வாங்கிட்டு இருக்காங்க. 60,000 5,000 வரைக்கும் நமக்கு ஃபீஸ் அப்படின்றது வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸஸ் வந்து நான் கமெண்ட் பண்ண எதுவும் விரும்பலை, சரிங்களா? ஸோ இவ்வளோ ஃபீஸ் இருக்குது இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் போய் சேருங்க. ஃபீஸ் அப்படின்றது அவங்களுடைய பழைய ரிசல்ட்டை வச்சு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ நோ கமெண்ட்ஸ், என்னால் பெருசாக எதுவும் சொல்ல முடியல, சரிங்களா? ஸோ உங்களுக்கு முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு பெருசாக கடன் வாங்கிட்டு போய் வரல அப்படின்ட்டு பெருசாக லீவ்லாம் போட்டு பெரிய பொருளாதார இழப்புக்கு ஆளாகாத அளவுக்கு நீங்கள் இந்த ஃபீஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேங்க? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடு. ஸோ க்ரௌட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு இன்ஸ்டியூட்டில் 1000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டியும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குவாலிட்டி அப்படின்றது அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவுக்கு அவங்க வந்து ஆளுங்களை சேர்த்துருக்காங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய கெப்பாசிட்டி ஒரு 200 பேர் அப்படின்னா அவங்க ஒரு 400 பேர் சேர்த்துருக்காங்க அப்படின்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ க்ரௌட் கம்மியாக, ஆனால் இப்போ ஓரளவு பேர் எடுத்த இன்ஸ்டியூட்லேயே க்ரௌட் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த க்ரௌட் ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரியான இன்ஸ்டியூட்டை தேர்வு பண்ணி நீங்கள் போய் சேருங்க, ஓகே? ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த 9 வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றுங்க, சரிங்களா? பின்பற்றிட்டு எது நல்லா இருக்கோ அதுக்கப்புறம் போய் நீங்கள் போய் சேருங்க, ஓகேங்க? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.